சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் பிரதமர் மோடியை சந்திக்க மறுத்துவிட்டார். எதற்காக, என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரைக்கு சென்று பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க முடியாது என்று பாஜகவின் நிர்வாகிகளிடம் தெரிவித்துவிட்டார். இதற்கு என்ன காரணம் என்று அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் சுரேஷ் அவர்களிடம் நாம் கேட்டறிந்த பொழுது, செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்று நிர்மலா சீதாராமன், அமித்ஷா போன்ற மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசியது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவரை தொடர்ந்து சி.வி. சண்முகமும் நேரடியாக உள்துறை அமைச்சரையும் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேசியுள்ளார். இது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அதிமுகவை உடைக்கும் நோக்கத்துடன் மத்திய பாஜக செயல்படுவதாகவும், மதுரையில் அண்ணாமலை, டிடிவி தினகரன், OPS இவர்களையும் பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்கிறார். மேலும் நாங்களும் அவரை சந்திக்கும் பட்சத்தில் பல்வேறு குழப்பங்கள் கட்சியில் ஏற்படும் என்பதும், மக்களிடம் நாங்கள் பாஜகவிடம் இருந்து ஒதுங்கிதான் இருக்கிறோம் என்பதை காட்டும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இவர்கள் அனைவரும் தற்பொழுது வகுப்புவாரி சட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள். நாங்கள் மீண்டும் பாஜகவின் கூட்டணி வைக்கவில்லை என்று பொதுவாக தெரிவித்திருந்தாலும், தனிப்பட்ட முறையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரங்கள் பறிக்கப்படும் என்ற காரணத்தினால் மட்டும்தான் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க தனிப்பட்ட முறையில் மறுத்துவிட்டார். இது அதிமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பேன் என்று தெரிவித்திருந்தார். நேற்று இரவுதான் திடீரென்று அதிமுகவின் அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக மதுரைக்கு செல்ல மாட்டேன், சென்னையில் தான் இருப்பேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துவிட்டார். அதிமுகவை உடைக்கும் நோக்கத்துடன் பாஜக செய்வதாக எடப்பாடி பழனிசாமி கடும் அதிர்ச்சியை கொடுத்தது மட்டுமல்ல, OPSஐயும் டிடிவி தினகரனையும் அண்ணாமலையும் சந்திக்க மோடி நேரம் ஒதுக்கியதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவின் தான் பொதுச் செயலாளர் என்றும், எதற்காக செங்கோட்டையனை தனிப்பட்ட முறையில் அழைப்பு கொடுக்க வேண்டும், சி.வி. சண்முகத்திற்கு எதற்காக தனிப்பட்ட முறையில் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற கேள்வியை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார் என்ற தகவலை அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் சுரேஷ் அவர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். மேலும் இது மாவட்ட செயலாளர்களுக்கும் MLAக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது சுத்தமாக பிடிக்கவில்லை என்றும், மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்தது போல் சட்டசபை தேர்தலிலும் எடப்பாடி தோல்வியடைய நினைக்கிறாரா என்பதையும் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்து வருகிறார்கள். எடப்பாடி செய்தது சரியா, அவரது அதிகாரங்களை பறிக்கலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.